இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பிள்ளைகளுக்கு பால் இல்லைன்றாங்க. ஏன் பால் இல்லை? நம்ம நல்லா சாப்பிடணும். இப்போ இந்த முருங்கைக்கீரைலாம் அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடணும். பால் நல்லா ஊறும். அப்புறம் இந்த பாலில் பூண்டு தட்டி போட்டு பாலை காய்ச்சி சுண்டை காய்ச்சி பூண்டு நல்லா நசுக்கி தட்டி போட்டு அதை வேக வச்சு அந்த பூண்டோடு அந்த பாலை குடிக்கும்போது அதுவும் நல்லா பால் ஊறும். கருவாடில் வந்து நெத்திலி கருவாடுன்னுவாங்க. அதை வணக்கி சாப்பிட்டாலும் பால் நல்லா ஊறும். பால் சுறா கருவாடு, அப்புறம் கறி, மீன் எல்லாமே டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு பால் அந்த குழந்தைக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம். தாய்ப்பால் தான். தாய்ப்பாலில் சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. அந்த தாய்ப்பால் அழகாக ஊறும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் சாப்பிட்ணும். நம்ம பிள்ளைக்கு பால் வேணும்னா நம்ம தான் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நம்ம பாப்பாவுக்கு பால் வரும். அப்போ இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரணும். நான் சொன்னதெல்லாம் முருங்கைக்கீரை, கருவாடு, கறி, மீன், பால் சுறா இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெய்லி எடுத்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லா பால் வரும். அதோட ராகி மாவில் அடையாட்டம் சுட்டு சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா ராகி தோசை நல்லாயிருக்கும். அந்த ராகி தோசையும் அடிக்கடி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா குழந்தைகளுக்கு நல்லா பால் வரும். குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குறைஞ்சது குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு வரைக்கும்னாலும் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்து டெய்லி சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக தாய்ப்பால் இல்லைன்னு இருக்காது. நல்லா ஆரோக்கியமாக குழந்தையும் இருக்கும். பாய்.